பாவக்காயில் சைனீஸ் ஃபுட் செஞ்சுட்டேன் நான். இதை வேறு வேறு செஞ்சுட்டேன். இந்த பாரு. Hi friends, welcome back to H2M3 Cooking Channel. இன்னைக்கு சைனீஸ் பாவக்காய் ஆம்லெட் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். பெரிய பாவக்காய் பார், சூப்பர் பாவக்காய். நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணி அப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணணும். ரெண்டு சைட் கட் பண்ணி சென்டர் கட் பண்ணி அப்படி திருப்பி இதை கட் பண்ணணும். இந்த சைடில் கட் பண்ணணும். அந்த சைடில் கட் பண்ணணும். அப்புறம் வெதை எல்லா வெதை எடுத்துடணும். இப்படி சின்னதாக நம்ம கட் பண்ணணும் எல்லாமே. அப்போ தான் நம்ம உப்புல மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணணும். இப்போ உப்பு போட்டுறேன். அப்போ நல்லா மசாஜ் பண்ணி ஊற வைக்கணும். 10 இல்லைன்னா 15 மினிட்ஸ். நல்லா மசாஜ் பண்ணணும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போது ஊற வைக்கணும். இப்போ சரி 10-15 மினிட் வைக்கணும். 6 முட்டை யூஸ் பண்ணுறேன். உப்பு 1/4 டீஸ்பூன். பெப்பர் 1 டீஸ்பூன். மஸ்டர்ட் சாஸ் 1 டீஸ்பூன். soya sauce 1 டீஸ்பூன். பொட்டேட்டோ பவுடர் இல்லை. அப்போன்னா இந்த பொட்டேட்டோ நான் ஒரிஜினல் பொட்டேட்டோ நான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே எடுத்துணும். கவரை எடுத்து அப்போ தான் இங்கே தான் மிக்ஸ் பண்ணணும். இங்கே தான் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி இங்கே தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபுல் தான் இங்கே தான் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்மூத் இருக்கிறக்கு. இப்போ சரி ஆயிடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இந்த போதும். இப்போ நம்ம சைடில் வச்சலாம்.
இப்போ நான் மெரினேட் பண்ணல அதை இப்போ பார்க்கலாம் 10 to 15 minutes ஆயிடுச்சு இப்போ நம்ம பாவக்காயில் தண்ணி இறக்கணும் இந்த பாரு நிறைய தண்ணி இருக்குது இந்த சைடில் வைக்கணும் இப்படி இதை செய்யணும் நல்லா இந்த பாரு நிறையா தண்ணி இருக்குது பாரு நிறைய தண்ணி இருக்குது இது தண்ணி இறக்கிட்டுன்னா கசப்பு கொஞ்சம் கம்மியாகும் இந்த பாரு ஃபுல் தண்ணி இருக்குது இது யூஸ் பண்ணக்கூடாது வீசணும் நம்ம இது சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்படி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் சன்ஃப்ளவர் 2 tablespoon கேஸ் தான் எப்போவுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் மேலே லைட்டாக போடலாம் டேஸ்ட் நல்ல டேஸ்ட் இருக்கிறக்கு இப்போ பாயில் ஆயிடுச்சு கீழே அப்போ நம்ம மாற்றணும் மாற்றி அப்போ திருப்பி மாற்றி அப்போ திருப்பி நம்ம அந்த சைடில் வைக்கணும் இப்போ காரம் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் டேஸ்ட்டாக அப்போ மிக்ஸ் பண்ணுறேன் இது ஃப்ரை பண்ணதா இது காரம் இல்லை இதுதான் காரம்க்கு நான் செய்கிறேன் ஒரு காரம் எல்லாமே செஞ்சுதான் இதை லேவர் பண்ணணும் ரவுண்டாக லேவர் பண்ணணும் இப்படி கொஞ்சம் கீழே தான் நல்லா பாயிலாக ஆயிடுச்சு இப்போ நம்ம மேலே வைக்கணும் இப்போ நல்லா கலர் ஆயிடுச்சு பாரு நல்லா கலர் ஆயிடுச்சு இப்போ முடிஞ்சிச்சு ஃப்ரை நல்லா கலர் ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா பாயில் ஆயிடுச்சு அப்போ இப்போ இறக்கிடலாம் இப்போ நல்லா பாரு நல்லா சூப்பர் ஆயிடுச்சு கட் பண்ண இப்போ நம்ம சாப்பிட பார்க்கலாம் இது பாரு நல்லா பாயில் ஆயிடுச்சு சாப்பிட பார்க்கலாம் கசப்பு இருக்குல்ல அதை கசப்பு தான் இப்போ கம்மியாயிடுச்சான் அந்த ஜூஸ் எடுத்துல்ல ஜூஸ் எடுத்து வீஸ் ஆயிடுச்சுல அதுக்காக கசப்பு அந்த அளவுக்கு இல்லை கசப்பு கம்மி தான் அப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம
அளவு செஞ்சில எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நல்ல டேஸ்டில் இருக்குது. இதை சைனீஸ் ஃபுட் செஞ்சு பாவக்காயில் சைனீஸ் ஃபுட் செஞ்சுதேன் நான். இதை வேறு இதை செஞ்சுதேன். இதை பாரு, இதை காரம் ஆட் பண்ணல, பெப்பர் மட்டும் தான் இருக்குது. இது காரம் போட்டேன், அப்போ அதுக்காக இது கொஞ்சம் காரம், இது காரம் இல்லாமல். அப்போ டேஸ்ட்டாக வேறு, அது வித்தியாசம் இருக்குது. இது டேஸ்ட்டாக வித்தியாசம், இது வித்தியாசம், 2 பேர் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.